இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா 20 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஒரு சொத்தை வாங்கினாவோ வித்தாவோ பேன் கார்டு கட்டாயம் இல்லை அப்படிங்கிற ஒரு தகவலை பார்க்க போறோம். முதல்ல ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன், அதாவது ஒரு ப்ராப்பர்ட்டியை வாங்கினாவோ வித்தாவோ, அது லேண்டா இருக்கலாம், பில்டிங்கா இருக்கலாம், எந்த வகையான ஒரு சொத்தா இருந்தாலும், அசையா சொத்தா இருந்தாலும் பேன் கார்டு கட்டாயம் அப்படிங்கிற ஒரு தகவல் இருந்தது. ஆனா ஏப்ரல் 1, 2026 முதல் இந்த சட்டம் அமலுக்கு வருது. என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ப்ராப்பர்ட்டியை, ஒரு லேண்டா இருக்கலாம், ஒரு பில்டிங்கா இருக்கலாம், அல்லது லேண்ட் அண்ட் பில்டிங் சேர்ந்ததா இருக்கலாம், அப்படிங்கிற ஒரு பட்சத்துல 20 லட்சம் அதுக்கு கீழே நீங்க வாங்கினாவோ வித்தாவோ பேன் கார்டு கட்டாயம் இல்லை. சப்போஸ் 20 லட்சம் ரூபாய்க்கு மேல போச்சுன்னா பேன் கார்டு கட்டாயம். அது எந்தெந்த சொத்துக்கு வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு சொத்தை வாங்குறதா இருந்தாவோ, அல்லது விற்கிறதா இருந்தாவோ, அல்லது கிஃப்ட் கொடுக்கறதா இருந்தாவோ, அல்லது ஒரு சொத்தை மேம்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தாவோ, இந்த மாதிரி சூழ்நிலைகளுக்கு, காரணங்களுக்கு 20 லட்சம் ரூபாய்க்கு கீழே இந்த சொத்தை நம்ம பதிகிறோம் அப்படின்னா பேன் கார்டு விலக்களிக்கப்படுகிறது. இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் நான் நம்புறேன். வேறொரு காணொலியில் நாம் சந்திப்போம். தேங்க்யூ.